இன்னைக்கு காலையில் கத்தாழை பழம் பறிக்க தான் போகிறோமே. எங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தை தாண்டி தான் அந்த தோட்டத்துக்கு போக முடியும். நம்ம போகும்போது ஒரு மயில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சா, நம்மளை பார்த்து தான் அது பறந்து போயிட்டு அந்த ஒத்தையடி பாதையாக தான் அது வழியாக போக முடியுமே. ஏன்னா நிறைய மழை வந்ததுனால நிறைய செடி முளைச்சி போயிருக்கா. அதனால் அங்கங்கேயும் போக முடியாது. அந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் போக முடியும். தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இது பூவரசையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம சின்ன வயசுலலாம் பிப்பி சிஞ்சி ஊதியிருக்கோம்ல அந்த செடி தான். அப்படியே உள்ளே வந்தால் வாழை மரம் நிறையாவே இருந்துச்சா. இது ஒரு வாரமாகவே இந்த பழத்தை பறிக்கணும்னு நினச்சோம். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடந்துச்சு. நல்லாவும் பழுத்து போய் இருந்துச்சா. சரின்னு சொல்லி தான் பறிக்கலான்னு வந்தோமே. நிறையா கிழங்கும் போட்டிருந்தாங்க. நம்ம இங்கெல்லாம் கிழங்கு போடல, நம்ம தள்ளி தான் கிழங்கு போட்டிருக்கோமே. அதுக்கப்புறம் நல்ல ஒசரத்தில் இருந்துச்சு கத்தாழை பழம். ஒரு மட்டை எடுத்து தட்டிட்டு அதை பறித்தோமே. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு புளிப்பாகவும் ஒரு மாதிரி இனிப்பாகவும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா, என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே பறித்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வர வேலை பார்த்திங்கன்னா வயல்லாம் இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி நல்லா பச்சை பசேல் நல்லா தாங்க இருக்கும். நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.